அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் கரீமான அல்லாஹுவின் மதிப்பை மனிதர்கள் எவராலும் எடை போட்டு பார்த்துவிட முடியுமா? பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அவனது மதிப்புக்கான சான்றுகளாக திகழ்கின்றன. தான் எத்தகைய மதிப்பு மிக்கவன் என்பதை தனது படைப்புகளின் மூலமும் தன்னுடைய தூதர்களின் மூலமும் வலிமார்களின் மூலமும் அவன் நிரூபித்திருக்கிறான். தன்னுடைய நல்லடியார்களின் மூலம் நிரூபித்து கொண்டே இருப்பான். அதற்கொரு சான்றாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேரரசி பல்கீஸ் இருவர் சம்பந்தமான நிகழ்வு ஒன்றை நாம் நினைவு கூறலாம். கிமு 900 இந்த காலகட்டத்தில் அரேபிய தீபகற்பத்தின் தென்மேற்கில் அமைந்துள்ள சபா என்னும் ஏமன் நாட்டை பல்கீஸ் என்ற அரசி ஆட்சி செய்தாள். அவளது ஆட்சி 9 ஆண்டுகளாக நீண்டது. சூரியனை வழிபட்டு வந்த பல்கீஸையும் அவளது நாட்டு மக்களையும் இஸ்லாத்திற்கு வருமாறு ஜெருசலத்தில் இருந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவளுக்கு கடிதம் எழுதினார்கள். இந்த நீண்ட வரலாற்றை திருக்குர்ஆனின் 27ஆம் அத்தியாயமான அந்நமுலின் 22ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரையிலும் காணலாம். அந்த கடிதம் கண்ட அவள் சுலைமான் ஒரு அரசர் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்தில் தன்னை இணைக்கும் எண்ணத்துடன் ஏறத்தாழ 12,000 மக்களுடன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க ஜெருசலத்திற்கு புறப்படுவதற்கு ஆயத்தமானார். அதற்கு முன்பாக நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தனது தங்க ஆசனத்தை இரகசிய அறைக்குள் வைத்து பூட்டி பாதுகாக்குமாறு தன் அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார். அவ்வாறே செய்யப்பட்ட பிறகு அங்கிருந்தும் தன் படை பரிவாரங்களுடன் புறப்பட்டார். இதனை அறிந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகிழ்ந்தார்கள். பல்கீஸ் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அல்லாஹ் தனக்கு தந்திருக்கும் ஆட்சி அதிகாரம் படை பரிவாரங்கள் எல்லாம் இதற்கு முன்பும் அவன் யாருக்கும் கொடுக்கவில்லை, இதற்கு பின்பும் யாருக்கும் கொடுக்க மாட்டான் என்பதை நிரூபிக்க நினைத்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் வருவதற்கு முன்பாகவே அவளது அரியாசனத்தை தன்னிடம் கொண்டு வர தீர்மானித்தார்கள். இந்த தனது எண்ணத்தை தன் சபையோரிடம் தெரிவித்த போது இப்ரீத் என்னும் முரட்டு ஜின், நீங்கள் எழுவதற்கு முன்பாகவே அதை நான் கொண்டு வந்து விடுவேன் என்று வாக்குறுதி தந்தது. அப்போது அவர்களில் வேத ஞானம் பெற்றிருந்த ஒருவர் சுலைமான் நபியை நோக்கி, நீங்கள் கண் இமைப்பதற்குள் அதனை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் என்று கூறி அவ்வாறே கொண்டும் வந்து சேர்த்தார். இது தம்முன் வைக்கப்பட்டிருப்பதை கண்டதும், இது என் இறைவன், அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக எனக்கு புரிந்த பேரருளாகும். எவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்கே நன்மை செய்து கொள்கிறான். எவன் நன்றியை நிராகரிக்கிறானோ அவன் தனக்கே தீங்கு தேடிக் கொள்கிறான். நிச்சயமாக என் இறைவன் எவருடைய தேவையற்றோனும் மேன்மை மிக்கோனுமாக இருக்கின்றான் என்று கூறினார் என்று சொல்கிறான் அல்லாஹ். அவர்களில் ஒருவர் என்பது ஆசிப் பின் பர்கியாவு என்பவராவார். இவர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அமைச்சர்களில் ஒருவராகவோ அல்லது எழுத்தராகவோ இருந்தார். அவருக்கு இஸ்முல் ஆதம் தெரிந்திருந்தது. இஸ்முல் ஆதம் என்னும் சூட்சம இஸ்மின் மகத்துவமும் ஆற்றலும் எத்துணை மேலானது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஜின்னுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆற்றலை விட மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆற்றல் மேலானது என்பதையும் இந்நிகழ்வு நிறுவுகிறது. அத்தகைய ஆற்றல் மனிதனை சோதிப்பதற்காகவும் தரப்பட்டிருக்கலாம் என்பதையும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தைகள் தெரிவிக்கின்றன. சூரியனை வழிபாடு செய்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வந்த பல்கீஸ் தன் ஜனங்களுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மேலும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மணந்து மனைவியாகி எழிலோடு வாழத் துவங்கினார். மனிதனே, மதிப்புமிக்க உன்னுடைய இரட்சகன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது என்று கேட்கிறான் அல்லாஹ். அண்ட சராசரத்தில் உள்ள அணு முதல் ஆகாயம் வரையிலான ஒவ்வொன்றும் அதனை படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அல்லாஹுவின் மதிப்பை உணர்த்துகின்ற உரை கற்களாக திகழ்கின்றன. அறிவாற்றல் உள்ளவர்கள் அதனை அறிந்து கொள்வார்கள். அவ்வாறு அறிந்து கொண்டவர்களை மதிப்புமிக்க மேரோனின் மகத்தான அருளும் ஆசியும் சூழ்ந்து ஆசையுடன் கட்டி அணைத்துக் கொள்ளும். யாராலும் அளந்து பார்க்க முடியாத அல்லாஹுவின் பெருமதிப்பில் ஒரு அணு வளவாவது அறிந்து கொண்டவர்கள் எத்துணை துன்பம் வந்தாலும்
துயரம் வந்தாலும் ஒரு இம்மி அளவும் அவனை குறை கூற மாட்டார்கள், நொந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம் என்றெல்லாம் அவனது செயல்களில் திருத்தம் சொல்ல மாட்டார்கள். ஏறி வர முடியாத அறிவீன ஆழ்குழிக்குள் விழுந்து கிடப்பவர்களே அல்லாஹுவின் மீது குறை காண்பார்கள். இதைவிட துர்பாக்கியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? இவ்வாறான மனிதர்கள் அல்லாஹுவின் எதிரிகளாக ஆகிவிடக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நாசம் என்பது சாஸ்வதமாக ஆகிவிடும்.